உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். தீராத நோயால் 88வது வயதில் உயிரிழந்ததாக வாட்டிக்கன் அறிவிப்பு. இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டருக்கு மறுதினத்தில் மறைந்த போப் பிரான்சிஸ். உலகம் முழுவதும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கண்ணீர் அஞ்சலி. போப் பிரான்சிஸ் மறைவிற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். ஏழை எளிய மக்களுக்கு ஆற்றிய சேவைக்காக என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் உருக்கம். போப் பிரான்சிஸ் மறைவிற்கு புதின், ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல். ஸ்பெயினில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவிப்பு. போலீசாருக்கு மட்டும் ஏன் சங்கமில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவலர்களுக்கு விடுப்பு வழங்குவது குறித்து டிஜிபி பதிலளிக்க உத்தரவு. நீட் விவகாரத்தில் திமுக வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் என்று பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் ரத்து செய்யப்பட்டிருக்கும் என்றும் விளக்கம். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று கூற அதிமுகவுக்கு அருகதை இருக்கிறதா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது. நாங்கள் கூட்டணி சேர்வதில் என்ன தவறு என்றும் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சட்டப்பேரவையில் நீட் விவகாரம் தொடர்பாக அதிமுக அமளி. திமுக அதிமுக உறுப்பினர்கள் இடையே காரசார விவாதம். திருச்சி உறையூரில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம். குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக மக்கள் புகார் அளித்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என பேரவையில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 4 பேர் உயிரிழந்ததாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது. குடிநீர் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை என்றும் சட்டப்பேரவையில் KN நேரு விளக்கம். கூடலூர் தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க அதிமுக MLA கோரிக்கை. தன்னிடம் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்று அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஆதங்கம். கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் MLA ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை. 2014ஆம் ஆண்டு அரசு அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் நாகர்கோவில் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன். ஜாதிக்கின் சகோதரர் முகமது சலீமுக்கும் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஒரே பைக்கில் 7 சிறார்கள் ஆபத்தான முறையில் பயணம். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தீர்ப்பை நாளை மறுநாள் வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக கிராம் 9,000 ரூபாயை தாண்டியது. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 72,120 ரூபாய்க்கு விற்பனை. கோவையில் வருகின்ற 26, 27 ஆகிய தேதிகளில் தாவேக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார் என தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற 25ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவில் நிலம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஒரு தரப்பினர் சாலை மறியல். அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் அருகே பல அடி உயரத்திற்கு வீசிய புழுதி காற்று. கடல் அலை போல் புழுதி காற்று வீசிய வீடியோ காட்சிகள் வெளியானது. பேரணாம்பட்டு அருகே பாலூர் பகுதியில் 1.5 ஆண்டுகளாக முறையாக குடிநீர் விநியோகிக்கவில்லை என புகார். ஆம்பூர் பேரணாம்பட்டு சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சமரசம் செய்து கொள்ளும் அமைப்பாகிவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலை சுட்டிக்காட்டி அமெரிக்காவின் பாஸ்டன் நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. இந்தியாவின் ஜனநாயகத்தை ராகுல் காந்தி அவமதிப்பதாக பாஜக கண்டனம். தேர்தல் ஆணையம் சமரசம் செய்ததால் தான் சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்தியின் இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பான வழக்கு மத்திய அரசு பதிலளிக்க மேலும் 10 நாட்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவகாசம். பெங்களூருவில் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் மீது கொடூர தாக்குதல். புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட அதிகாரி வேதனை. ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவால் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிப்பு. திருமண விழாவிற்கு மணமகன் நடந்தே சென்ற வீடியோ வைரல். இந்தி திணிப்பு என கூறுவது தவறு, மராத்தியே கட்டாயம். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கருத்து. நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ். டெல்லி விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு. டெல்லியின் அக்ஷர்தாம் கோவிலுக்கு சென்ற அமெரிக்க துணை அதிபர் குடும்பத்தினர் குழந்தைகளுடன் உற்சாகமாக கோவிலில் உலா சென்ற ஜே.டி. வான்ஸ். இந்திய கிரிக்கெட் அணியின் ஊதிய ஒப்பந்த பட்டியலை வெளியிட்ட BCCI. ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ஜடேஜா ஆகியோர் 7 கோடி ரூபாய் ஊதியத்துடன் A+ பிரிவில் தக்க வைப்பு.